வெறும் வஞ்சத்தை மட்டுமே வன்மத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஆளும் அரசுகிட்ட ஏதோ வாங்கி தின்னுகிட்டு பேசுற மாதிரி பேசுற சில பேர் இருப்பானுங்க. அது கேடுகட்ட சில பேர் இருப்பானுங்க. அதுல முதன்மை நபரா தான் இந்த நபரை பாக்குறேன். உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரியுமா புரியாதான் புரியல. உன்னை தூக்கி எப்படி சொல்றதுன்னா, திமுக கடுமையான சட்டத்தின் மூலமா எடுத்து உள்ள வைக்கும் போது கூட அது ஜனநாயகத்தின் விரோதமானது, சவுக்கு சங்கர் பேச்சுரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் முதல்ல அறிக்கை விட்டாரு, உங்களுக்காக குரல் கொடுத்தாரு. அதன் பின்பு நீங்க விடுதலை ஆகி வந்த முதல்ல அண்ணனை சந்தித்து நன்றி சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அன்று தெரியலையா அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி போற தம்பிங்க எல்லாம் பைத்தியக்காரன், அப்ப நீயும் பின்னாடி வந்தியா, அப்ப நீயும் ஒரு பைத்தியக்காரன் தானே? அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி அன்னைக்கு விடுதலை ஆகி நேரா எங்க பார்த்த? அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தம்பியா பார்த்தல, அப்ப முதன்மை பைத்தியக்காரன் நீ தானே, அப்ப ஒத்துக்கிறியா நீ பைத்தியக்காரன் சொல்லிட்டு? ஆமைக்கறி என்பது இயல்பாகவே உலக நாடுகள்ல அதை உணவா உண்ணும் பழக்கம் இருக்கு. அது பல ஆவணங்களை சொல்லியாச்சு, அந்த ஆவணங்கள் உண்மையாவும் இருக்கு. அது தெரியல போய் தேடி போய் பாடுறான்னு தான் சொல்லணும். மண்ணின் நிலை அப்படி இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இருக்கிறதே இருக்க ஒரு கேடுகட்ட நபர். அந்த ஊடகத்துல பல பேர் இந்த மாதிரி நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போவாங்க. அதில் முதன்மை பட்டமா வாங்குறவன் தான் இந்த சவுக்கு சங்கர். நாம இந்த சவுக்கு சங்கரை சரி ஏதோ ஒரு இடத்துல மூலமா அவருக்கு தகவல்கள் நிறைய கிடைக்குது. அவர் ஏற்கனவே அந்த துறை சார்ந்து சில காவல்துறையில இருந்து பணியாற்றி அதுல நீக்கப்பட்டவர். அவருக்கு நிறைய இடத்துல இருந்து அவர் தகவல் கிடைச்சி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அவரை தொடர்பு பார்க்கறது நம்ம இயல்பு. ஆனா தன்னுடைய அந்த பார்வையாளர்களை அந்த வியாபாரமாக்குறது தான் அவருடைய முதன்மை நோக்கமே. அதை வச்சு ஒவ்வொரு கட்சிகளுக்கிட்டையும் பேரம் பேசி அவர் ஏதோ ஒரு நிலைப்பாட்டுல ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறதான் பல தகவல்களை நம்ம பாக்குறோம். சரி ஏதோ பேசிக்கிட்டு போறாரு, நாமளும் கடந்துதான் போறோம். எந்த கட்சியிலுமே ஒரு நிலையான ஒரு உறுதியான நபர் கிடையாது. ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சிக்கு நிலைப்பாட்டோட உறுதியா இருக்கிறவன் தான் அந்த கட்சியின் கொள்கையை ஏற்று நடப்பான். ஆனா எந்த கட்சியும் இல்லாம நடுநிலையா இருக்கிற ஊடகவியாளர் நேர்மையானவங்க இருக்காங்க. அந்த நேர்மையானவங்க எது தவறு சரியா அதை கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. சில முன்னும் பின்னுமான முரணான கருத்துக்களும் வைப்பாங்க. அது ஊடகத்தின் அவங்களுடைய நிலைப்பாடு, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஆனா முழுக்க 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 வெறும் வஞ்சத்தை மட்டுமே வன்மத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஆளும் அரசுகிட்ட ஏதோ வாங்கி தின்னுகிட்டு பேசுற மாதிரி பேசுற சில பேர் இருப்பானுங்க. அது கேடுகட்ட சில பேர் இருப்பானுங்க. அதுல முதன்மை நபரா தான் இந்த நபரை பாக்குறேன். உனக்கு எவ்வளவுதான் புரியுமா புரியாதான் புரியல. உன்னை தூக்கி எப்படி சொல்றதுன்னா, திமுக கடுமையான சட்டத்தின் மூலமா எடுத்து உள்ள வைக்கும் போது கூட அது ஜனநாயகத்தின் விரோதமானது, சவுக்கு சங்கர் பேச்சுரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் முதல்ல அறிக்கை விட்டாரு, உங்களுக்காக குரல் கொடுத்தாரு. அதன் பின்பு நீங்க விடுதலை ஆகி வந்த முதல்ல அண்ணனை சந்தித்து நன்றி சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அன்று தெரியலையா அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி போற தம்பிங்க எல்லாம் பைத்தியக்காரன், அப்ப நீயும் பின்னாடி வந்தியா, அப்ப நீயும் ஒரு பைத்தியக்காரன் தானே? அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி அன்னைக்கு விடுதலை ஆகி நேரா எங்க பார்த்த? அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தம்பியா பார்த்தல, அப்ப முதன்மை பைத்தியக்காரன் நீ தானே, அப்ப ஒத்துக்கிறியா நீ பைத்தியக்காரன் சொல்லிட்டு? முட்டாள்தனமாக பார்வையாளர்கள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம், ஏது வேணாலும் பேசலாம், நமக்கான பார்வையாளர்கள் வருது, நமக்கான ஆதரவு எங்க கிடைக்கணுமோ அது கிடைக்குது அப்படின்னு பேசுற எவ்வளவு கேவலம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு உப்பு இருக்கும், அது கொஞ்சமாவது நமக்கு அந்த சுவையை நமக்கு நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி கொஞ்சமாவது ஒரு நன்றின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு மனசாட்சியோட பேசணும். ஆமைக்கறி என்பது இயல்பாகவே உலக நாடுகள்ல அதை உணவா உண்ணும் பழக்கம் இருக்கு. அது பல ஆவணங்களை சொல்லியாச்சு, அந்த ஆவணங்கள் உண்மையாவும் இருக்கு. அது தெரியல போய் தேடி போய் பாடுறான்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை மொத்தத்தையுமே அரசி ஆளாய்ந்து பாக்குறல்ல, அப்ப நீ அந்த ஆமைக்கறி இருக்கா இல்லையான்னு போய் பாரு. அதை விட்டுட்டு ஆமைக்கறியை பார்த்து அதை சொல்றதை நம்புறானுங்க. AK-74 கை தட்டான். AK-74 இருக்கா இல்லையாடா, உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு தானே கேட்க தோணுது. சவுக்கு சங்கர் மரியாதை நிமித்தமா அண்ணனாக பார்க்கிறேன், அதுல மாற்று கருத்து கிடையாது. நீ ஒட்டுமொத்த நாம் தமிழ் தம்பிகளை பைத்தியக்காரன் சொன்னா, அப்ப நீயும் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்ல தோணும் எங்களுக்கு. கொஞ்சமாவது நிலைப்பாட்டுல உறுதியா பேசணும். உன்னுடைய பேச்சு சுதந்திரம் இருக்குன்னா நீயும் ஒழுங்கா பேசணும். ஒட்டுமொத்த மக்களையும் பைத்தியக்காரன் சொல்லிட்டாரு சீமான் அவர்கள், ஓட்டு போட்டவங்க எல்லாம் பைத்தியக்காரன் தன் கட்சிக்கு அப்படின்லாம் எந்த இடத்துமே பதிவு பண்ணல. பைத்தியகாரத்தனமான சிந்தனையில இருக்கிறவங்கள பைத்தியக்காரன் தான் சொல்ல முடியும். இப்ப நீ எப்படி ஒரு பைத்தியக்கார சிந்தனையில பேசுற, அந்த மாதிரி இருக்கும்போது அது பைத்தியகாரத்தனமா தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே ரசிகர்கள் இருப்பாங்க, பைத்தியக்காரனுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி உன்னுடைய பார்வையை நான் பாக்குறேன், உன்னை ரசிச்சு நான் பாக்குறேன்னா பைத்தியக்காரன் தான் உன் பார்வையில. நீ கூட சொல்லிக்கலாம், என்னுடைய காணொலியை பாக்குறேன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது. எல்லாருக்குமே அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கப்படும். என்ன காரணத்துக்காக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரோ அதை பத்தி பேசணும். வெட்டி ஒட்டி இன்னும் கூட அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு தெளிவான நுணுக்கமான ஒரு அறிவு சிந்தனை எதுவுமே கிடையாது. எவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கார் சீமானண்ணன் அவர்கள். கடந்த 15 ஆண்டு காலமா இந்த மண்ணை பற்றியும், மண் வளத்தை பற்றியும், நாட்டை பற்றியும், மக்களை பற்றியும், திட்டங்களை பற்றியும் அவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கும் போது நீ அதெல்லாம் எடுத்து பேசுறது உனக்கு துப்பு இல்ல. நீ ஆமைக்கறியை மட்டும் பேச வந்துடுற.
பைத்தியக்கார கூட்டம் அப்படின்னு பைத்தியக்காரன் சொல்லிட்டாங்கன்ற. இப்ப உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக சொம்படிச்சுக்கிட்டு இருந்த, திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக சொம்படிச்சு எதிர்த்தும் பேசி மாட்டிக்கிட்டு அப்புறம் உள்ள போனேன். இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்தோடனே சொம்படிக்க வந்துட்ட. உன்னுடைய ஸ்டாண்டு ஒண்ணுதான், சொம்படிக்கணும். அது யாரா இருந்தாலும் சொம்படிப்பேன். அடுத்தது நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தாலும் என் அண்ணன் சீமான்னு சொல்லி வந்து நிப்ப, அதுவும் எங்களுக்கு தெரியும். இது நடக்கதான் போகுது. எங்க அண்ணனுக்கு ஒரு இயல்பான ஒரு குணம், எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் அது மறந்து கடந்து அப்படியே மாண்பா போயிடணும்னு போயிடுவாரு அவர். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அது ஒரு மனித உணர்வு. அது அந்த மாண்புன்ற வார்த்தை மனிதனோட ஒரு உணர்வு, மனித உணர்வான ஒரு விஷயம். அது இயல்பாவே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான். எப்படியாப்பட்டவனா இருந்தாலும், ஒரு கொடையே பண்ணி இருந்தாலும், ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து அவனை பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றதுன்னா, மனம் வருந்தி நம்ம கிட்ட வந்து நிற்கும் பொழுது 10 ஆண்டு காலம் அவன் தான் கஷ்டப்பட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே இறங்கிடுவோம். இதுதான் மனிதனோட உணர்வு, அவ்வளவுதான். அது மாதிரிதான் அந்த சீமான் அவர்கள். அவரை பார்த்த தம்பிங்களும் நாங்க அப்படிதான். நீ எவ்வளவு விமர்சனம் எங்கள் மீது வச்சிருப்ப. உன்னை கைது பண்ணும்போது அண்ணன் சீமான் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன? அதுக்காக அறிக்கை வெளியிட்டார். எவன் உனக்காக குரல் கொடுத்தான்? கொஞ்சமாவது அது ஞாபகம் இருக்கா ஏதாவது? சரி, எப்பவுமே நீ எவனுக்குமே உண்மையா இருந்ததுல எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதற்கு எடுத்தாலும் நீ பேசுறது சரியான விஷயம் சொல்லிட்டு எப்படி எங்களால கடந்து போக முடியும்? கொஞ்சமாவது ஒரு நியாயமான ஒரு கருத்து. எப்படியோ நீ விமர்சனம் பண்ற, காணொலியை போடுற. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வந்து மகன் இழப்பு மிகப்பெரிய வருத்தத்துல இருக்குன்னு சொல்லி நானும் நம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வருத்தம்லாம் கிடையாது, நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தோழர் வளர்மதி அவர்கள் அவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்க. எங்களுக்கும் அவ்வளவு வரலாறு, அந்த உங்களுடைய குடும்ப வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாது. வளர்மதி தோழர் பேசும்பொழுதுதான் நான் அதை பாக்குறேன், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா குழந்தைய கூட போய் பார்க்க முடியல, அதற்கு வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அதுக்கு ஒருத்தனை எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு அவர் வருத்தத்துல இருக்காரு, அவர் மனசோர்வா இருக்காருன்னா பேசிட்டு இருக்கான். எவ்வளவு நடிக்கலாம்னா நடிக்கலாம். விஜயை விட ஒரு சிறந்த நடிகனாவே மாறிட்டு இருக்கிற போல இப்போ. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வெளிப்படையா காட்டிட்டு இருக்கு. விமர்சனம் வைக்க கூடாது, சரி ஏதோ ஒரு ஊடகத்தை வந்து நடத்துறாரு, அவர் பேசுறத பாக்குறாங்க, எல்லாமே நாங்க ஏற்றுக்கொண்டு போகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியில இன்னும் கூட நம்பி கை தட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி சொல்ற, பைத்தியக்காரன் அப்படின்ற. அந்த பைத்தியக்காரனுங்க வந்துட்டு பேசுறதுனாலதான் நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எப்படி கிடைக்குதுன்னா அந்த பைத்தியக்காரங்களை பேசுறதுனாலதான். நீ சொல்ற அந்த பைத்தியக்காரனுங்க தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிராக நடக்கிற விரோத செயல்களுக்கு எல்லாம் எந்த ஆளும் அரசாக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு போறதா அந்த பைத்தியக்கார கூட்டம் தான். நீ சொல்ற பைத்தியக்காரன் கூட்டம் தான் மீத்தேன் ஈத்தேன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதே பைத்தியக்கார கூட்டம் தான். எந்த மெரினாவில் வந்துட்டு கடலை வந்து மாசுபடுத்தி கடந்த ஆளும் அரசு திமுக அந்த பேனா சிலை வைக்கும் சொல்லும் போது அதை தகர்த்து உடைத்து எறிவேன்னு சொன்னது இந்த பைத்தியக்கார கூட்டம் தான். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்லு. இவ்வளவு விஷயங்கள் செஞ்சதெல்லாம் இந்த பைத்தியக்கார கூட்டங்கள் செஞ்சதெல்லாம் உன்னால சொல்ல முடியாத சவுக்கு சங்கர், நீ எங்களை வந்துட்டு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீயும் உன்னை சுத்தி உக்காந்துக்கிட்டு நீங்க பண்ற ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் ஸ்கிரிப்டடா பேசி வச்சுட்டு தான் பண்றீங்க, எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க பேசுறதும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போறோம்னா நாங்க கடந்து போறோம். எவ்வளவோ நகைப்புக்குரிய விஷயங்களை நாங்க பார்த்து சிரிச்சுட்டு போற மாதிரி உன்னோட காணொலியை சில இடத்துல பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா என்னவோ சீரியஸா உட்காந்துக்கிட்டு உனக்கு முன்னாடி ஒரு 3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன வேணா பேசலாம், எது வேணாலும் நாங்க பொறுத்து போலாம்னா, ஒட்டுமொத்த ஒரு தமிழர் தேசிய இனத்திற்காக 15 ஆண்டு காலமா நாங்க வந்துட்டு அவ்வளவு போராட்ட காலத்துல நின்றுட்டு இருக்கிறோம். மனசாட்சியே இல்லாம சீமான் அவர்கள் பேசுறதா இன்னும் கூட அந்த பைத்தியக்கார கூட்டம் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. நான் யாரையுமே பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான், அவன் தெளிவா இருக்கான். நாங்க அவங்களுக்கு பைத்தியக்காரன்லாம் சொல்லவே இல்லை. பைத்தியக்காரன்களுக்கு வந்துட்டு ஒரு சிந்தனை இருக்கும், தான் கொண்ட அந்த ஒரு விஷயத்துல அதுலயாவது உறுதியா இருப்பான். ஏதாவது ஒரு விஷயத்த தான் பண்ணுவான், திரும்பி பண்ணுவான், அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணுவான். அந்த இடத்துல கூட நாங்க அவங்களை வைக்கல. அவங்களுக்கு ஒரு சிந்தனையற்ற ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறது என்னுடைய பார்வையில். நானும் அவங்களை விமர்சனம் பெருசா வைக்க மாட்டேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காலம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம போற பாதை சரியா தவறான்னு சொல்லிட்டு அது பாதையை மாத்திட்டு வரவங்க தான் அது அதிகம். அந்த மாதிரி பல பேர் போன பாதையில மாறி நாம் தமிழர் கட்சி வந்தவங்களும் இருக்காங்க, சில பேர் பாதையை மாறி போய்கிட்டும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் எங்களை மாற்று கருத்து கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் வந்துட்டு எது சரி தவறுன்னு உணர்ந்து காலம் மாறி வருவாங்க. இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கல, அதிகப்படியா இன்னும் எவ்வளவு நாள் நீ பேசுவ சொல்லு? நீ ஏன் எதனா முரண்பட்ட பேசி ஏதாவது சிக்கதான் போற, திரும்ப இந்த அரசும் காவல்துறை மூலமா கைது பண்ணதான் போகுது. கைது பண்ணி வெளியே வந்தவொடனே என்ன பண்ணோம்? எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவோ இல்ல திமுகவோ உன்னை பேரம் பேசியோ இல்ல அவங்களுக்கு நீ சொம்படிக்கிற வேலையை பார்க்க தான் போற. திரும்ப என்ன பண்ணுவ? தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனம் பண்ணி பதிவு பண்ணதான் போற. ஏன்னா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பல பேர் என்ன சொல்றாங்க, எவனை வேணா நம்பு, சவுக்கு சங்கரை நம்பாத அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் அவங்களும் சொல்றாங்க. ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் காலத்துக்கு ஏத்தா போல தன்னுடைய தேவைக்காக பேசக்கூடிய ஆளு. அவரை தமிழக வெற்றி கழக உறவுகள் நம்பவே நம்பாதீங்க. அவர் ஆதரவா பேசுற மாதிரி தான் தெரியும். அவர் நம்மளுடைய
சப்ஸ்கிரைபரை ஏத்துறதுக்காக பேசுறான்னு சொல்லி அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. அதுதான் நீ பண்றது என்னன்னு எங்களுக்கும் தெரியும். கொஞ்ச நாள் பேசும்போது இங்க இருக்கிற ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் ஆயிட்டானா அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா தெரிஞ்சிடும். அவன் என்னடா விமர்சனம் பண்ணாலும் அந்த பேச நல்லா இருக்குப்பான்ற மாதிரியே ஒரு கண்டென்ட்ல எடுத்து பாக்குறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். இன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு வருஷம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசுவியா? இல்ல எவ்வளவு மூடி மறைக்கணவே அந்த வேலையை பாப்பியா? மனசாட்சியோட பேசும். எல்லாத்தையுமே வந்துட்டு குத்துதே கொடைதேன்ற மாதிரி தேவைக்காக பேசுறது எந்த விதம் சரியா இருக்கும்? இந்த சவுக்கு சங்கர் என்ற நபரே வந்துட்டு ஒரு சாபக்கேடான நபரை தான் பாக்குறேன் நான். ஏன்னா இவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன் என்ன சொல்றதுன்னா ஒரு ஊடகத்துல இருக்க எது நியாயம் தர்மம்னு ஒரு மனசாட்சியோட பேசணும். எதையுமே அந்த மனசாட்சியோட பேசுறதே கிடையாது. எல்லாத்தையுமே தரம் தாழ்ந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா இருக்கு. என்ன ஒரே அஜெண்டா? தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வருது, அது வீழ்ந்துகிட்டு வருதுன்னு சொன்ன காலம் போய் அது வீழ்ந்த மாதிரி எல்லாம் இல்ல, வீழ்ந்து எழுந்து நின்று வேற மாதிரி போய்கிட்டு இருக்கும். இப்ப தொடர்ந்து இப்ப ஆதரவு நிலையில இருக்க இயக்கங்கள் எல்லாமே இப்ப ஒரு போராட்ட காலத்துல ஒரே மேடையில நின்ன உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டானுங்க? இது ஒரு ஊராட்சி தேர்தல் தலைவருக்கு எது போட்டி போறதுக்கு கூட்டணியில நிக்கிறாங்க போல. நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டு போங்க, எங்களை அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க போற பயணம் ஒரு தெளிவான பயணம். அந்த பயணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். வரவங்க வந்துட்டு இருப்பாங்க, போறவங்க போயிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுதான். எவ்வளவு வேணா தரம் தாழ்ந்து பண்ணிக்கிட்டே போங்க. காலம் ஒரு நாள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கங்க. அந்த வாய்ப்புக்காக காத்து நாங்களும் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா? நீங்க என்னதான் இந்த 5 ஆண்டு காலம் பண்றீங்கன்றது நாங்களும் பார்க்க தானே போறோம். 60 ஆண்டு காலம் திராவிட அரசியல் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. 9 ஆண்டு காலம் ஐயா காமராஜர் ஐயா ஆட்சியவே சில பேர் குறை சொல்றவனும் இங்க இருக்கிறான். புரியுதுங்களா? இப்படி இருக்கிற காலத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றத நாங்களும் பார்க்க தானே போறோம். நீங்க நல்லது செய்யும் போது நாங்க எதுவுமே விமர்சனம் வைக்க போறதில்ல. தவறு நமது விமர்சனம் வைப்போம். அது எதிர்கட்சி சுதந்திர உரிமை. இப்போ சவுக்கு சங்கர் ஒண்ணுமே இல்லாத, கட்சியே இல்லாத எங்களை விமர்சனம் பண்ணிட்டு காசை பார்த்துட்டு இருக்கிற அந்த நபருக்கு நாங்க ஒரு ஆளும் கட்சியா இருக்கிற கட்சி தவறு செய்யும் போது விமர்சனம் செய்ய தான் செய்வோம். அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறது தானே ஜனநாயகத்தின்படி அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை கூட ஏற்க முடியாத இந்த மாதிரி அல்லு சில்லுங்கள் எல்லாம் பேச வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இதெல்லாம் சவுக்கு சங்கரா மட்டுமே இதெல்லாம் பேசுறதுலாம் வாய்ப்பு கிடையாது. எப்படி அண்ணன் எப்படி சொல்றது, சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்துட்டு நாங்க வந்து திமுகவுக்கு பேசி காசு வாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறை வந்து அள்ளி வீசினானோ அதே ஆளு அவனுடைய தேவைக்காக பேசுறான்றது ஒத்துக்கவே மாட்டான். இதுதான் இருக்கிற நிலைப்பாடு. இது ஒருபோதும் இந்த மாதிரி ஊடகங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா சொல்ற கருத்தை ஏற்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய பயணம் வெகு தூர பயணம், 15 ஆண்டு காலம் பயணம் செய்ததுல என்ன பேசுறாங்கன்னு ஒருத்தனை இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க இனி வருங்காலத்துல. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா இங்க கொடுக்கறதுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு ஜமீன்தார்கள் கொண்டு இப்போ ஆளும் அரசுல இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள்ல இவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தனை ஆதரவு நிலைப்பாடுல கொஞ்ச நாள் பேச மாட்டாங்க. அது நம்ம நல்லாவே தெரியும். ஓராண்டு ஆட்சி காலம் வரைக்கும் சொம்படிக்கிற வேலை இந்த சவுக்கு சங்கர் நல்லாவே பாப்பா போல. இந்த சவுக்கு சங்கருக்கு ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன், மனசாட்சியோட பேசணும். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். இந்த ஆமை கறியை பத்தி எல்லாம் செத்து போய் அது நீத்து போன ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. ஏன்னா எவனாலேயே அதை வந்து டார்கெட் பண்ணி பேசி ஜெயிக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு போய் ஆமை கறின்றது இருந்தது எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டான். அது இருக்குதுடா, முதல்ல அதை புரிஞ்சுக்க. எப்படிதான் உனக்கு இது பண்ணணும் சொல்லு. உனக்கு ஆமை கறி வேணுமா? எந்த நாட்டுல ஆமை கறி இருக்குன்னு வேணா சொல்றேன், நீயே போய் அங்க போய் முயற்சி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துடு. அதுதான் எங்களால சொல்ல முடியும். ஆமை கறி இல்லைன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமை கறி இருக்குது. அது சில நாடுகள்ல அனுமதியோட இருக்கு, சில நாடுகள்ல அனுமதி இல்லாம இருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கா இல்லையான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பேசினா நல்லா இருக்கும். இனி வரும் காலங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் இதே மாதிரி அந்த AK-74 இந்த ஆமைக்கறி இதையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா இந்த காணொலிகள்ல கொஞ்சம் மரியாதை நிமித்தமா தான் பேசியிருக்கேன். ஆனா இதையும் தரம் தாழ்ந்து பேச வேண்டிய சூழல் உருவாகும். இதுவும் நாங்க எதுக்காக பேசுறோம்னா, நாங்க பொறுத்து கொண்டே எல்லாம் இருக்க முடியாது. எங்களுக்கும் வந்துட்டு ஒரு உணர்வு இருக்கு. எங்க உணர்வை சிதைக்கக்கூடிய வேலையை செய்யும் பொழுது நாங்கள் எதிர்வினை ஆற்றதான் செய்வோம். அது சவுக்கு சங்கர் அவர்கள் உணர்ந்து கொள்வது நல்லது. இல்ல இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கும் நாங்க உங்களை மாதிரியே காணொலியை நாங்களும் ஒரு ஆள் உட்காந்துட்டு எதிர்க்க 3 பேரை உட்கார வச்சு கிழின்னு கிழிப்போம். அப்புறம் வந்துட்டு தாங்க முடியாது. அது வேற மாதிரி போயிடும். சவுக்கு சங்கர் அவர்களே நாங்க விமர்சனம் பண்ண விரும்பல. அது வரைக்கும் நல்லது. இனி வரும் காலங்கள்ல அவர் ஒரு சரியானதை பேசணும். தேவையற்ற அவதூறுகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் பொய் கதைகளையும் பேச வேணாம்னு நம்ம கேட்டுக்கிறோம். இதுதான். இதோட நிறுத்திக் கொள்வது நல்லது. நன்றி, வணக்கம்.